பண்ணிட்டு கால் வலிக்குதோ? இல்லப்பா, ஐம் ஆல் ரைட். சரி, எப்போதான் ஃபோட்டோ ஷூட் தெரியுமோ அதை முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு வரலாம். ஓகே ஓகே. அம்மே பார்த்து வர மாட்டேன், இப்படி வருவேன். நான் என்ன பண்ணட்டும், காலில் கட்ட வந்துடுச்சு, ஸ்டிக்கும் இல்லை, அதான் உங்ககிட்ட வந்தேன். மூட்டை இருக்கீங்களா? என்ன பார்த்து கேட்கும் தேவையில்ல. கரெக்டா வந்துடுச்சுன்னு வந்தீங்களா, இல்லை நான் மூணு இருக்குன்னு தெரிஞ்சு வந்தீங்களா? கட்டு மட்டும் வந்ததா இருந்தா நான் அங்கிருந்து என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேனே. அவன் என் புருஷன் மூடோட்டா இருக்காரு தெரிஞ்சுதான் இங்க வந்தேன். இப்படி இருக்கிறது யாராவது பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல. இப்படிலாம் சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு வந்தேன், அதே வச்சதான் பண்ணீங்களோ. வந்து சுத்திக்கிட்டா அதுக்கப்புறம் நான் அப்படி விட்டுறது. பிச்சு பிச்சு விடுங்க. இப்படி பேசலாமே. வேண்டாம், விடுங்க. அது ப்ளீஸ் கூச்சமா இருக்கு. சரி சரி விட்டுறேன். இப்படி ஏமாத்திரத்தான வேலை. இவருக்கு எப்படிதான் தெரியல. முடிச்சுட்டு சமாதானப்படுத்தி சொல்லி போதும், யாராவது பார்க்க போனாங்க. ஏன் வந்தா கூட பல பேருக்கு எங்க மூக்கில் வைக்கிறது பாரு. எல்லாம் அப்படிதாங்க பொறாமங்க. எங்களுக்கு போறாம போது கங்கார் குட்டி இறங்கு. பரவாயில்ல, என் புருஷன் கிட்ட தானே நான் கங்கார் குட்டியா இருக்கேன், இருந்துட்டு போறேன். உங்களுக்கு என்ன போறாம? என்ன போய் உங்க பொண்டாட்டி தூக்கிக்கோங்க. தூக்க மாட்டேன் நான் சொல்றோம். இந்த மாதிரி தாவனா நாங்க ரெடியா தான் இருக்க தூக்கிக்க. என் புருஷன் மாதிரி பாத்துக்கணும். மாதிரி பாத்துக்கணும். வேணுமா வாயிடு தான் வைங்க, பிரச்சனை தான் வரும். வராமங்க. ஆமாம்மா, நம்ம போயிடலாமா? தள்ளிட்டு போக பாக்குற. இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் கணத்துல நிறைய கொஞ்சிட்டீங்க, போதும். யாரா போய் சொல்றதா? நான் என்ன பண்ண? படிச்சிட்டீங்க, நான் கத்தக்கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டேன், விட்டுருங்க. போயிட்டானே. விட்ட வேண்டாம், விடுங்க. அம்மா தூக்கிட்டேன். சரி, நீ வந்தல, எனக்கு அது போதும், இறக்கி விடுறேன். கட்டிக்கிறியா? இல்ல, அப்புறமா கட்டிக்கிறேன். ட்ரெஸ் போட்டு விடுறேன், கேட்டியா? பிடிச்சனே இப்படிதான். ஒழுங்கா நடை பண்ணி விட்டு இருந்தேன், எல்லாம் ஒழுங்கா பண்ணிருப்பேன்ல. வெயில கட்டாம இருக்கே, வலிக்குதா? இல்ல, இப்ப பரவாயில்ல. வெயிட் தூக்கினாதான், வெயிட் தூக்கலன்னா ஒண்ணுமே தெரியல. ஓகே ஓகே. சரி சரி, இறக்கி விடுறேன். ஏங்க, இதான் ஊர்ல இறக்கி விட்டுருதா? எல்லாருக்கும் பொண்டாட்டி. விட்டு அவங்க தெரியாம வந்துட்டேன். பேசணும்னு அப்படியே விட்டுருங்களா நானு? என்னதானே நடக்குது இங்க? என்ன நடக்குதுன்னா புருஷன் மட்டும் கொஞ்சிக்கிறாங்க, நீங்களும் கொஞ்சம் மாட்டீங்களா என்ன? எனக்கு புரியல. என்ன உனக்கு புரியணும்? எல்லாரும் என்னென்னவோ சொன்னாங்கடா, இன்னும் இந்த பொண்ணு நடந்துக்கிறது. அப்படி கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு பிரச்சனை வேற, புரியுதா? ஒரு 2 பேரும் இல்ல. அப்படியாடா? நாங்க எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கோமோன்ட்டு என்னென்னவோ பேசிட்டோமே. அப்பத்துல இருந்து ஏமாந்துட்டு இருக்கோம்னு நான் கூட பேசிட்டேனேடா. அதெல்லாம் சரி, போயிட்டு வா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. விடுங்க, இது என்ட்ரன்ஸ் யாராவது பார்க்க போறாங்க. மாட்டேன் மாட்டேன். நீங்களும் நானும் மட்டும் எப்படி பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும் ட்ரெஸ்ல. கிளாத் அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. ஐயோ, டவுட் வந்துச்சு எனக்கு. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அண்ணா வந்தானு ஒன்னா எடுத்தீங்க சொன்னீங்க, அண்ணா வேற நீ வேற போட்டிருக்கீங்க. அதெல்லாம் தெரியாது, எனக்கு கொடுத்த ட்ரெஸ் நான் போட்டேன். எல்லாரும் எப்படி மேட்சிங்கா இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மெட்டீரியலா இருக்கேன்னு வேற சொல்றாங்க. போட்டு மாட்டணும், அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. விடுங்க. அது பாருங்க, இதுக்கு தான் நான் வரது இல்ல. நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நான் வந்த கஷ்டப்பட்டு அங்க வந்து நோண்டி நோண்டி. அது ப்ளீஸ் ப்ளீஸ். சரி அழாத, வா போலாம். அப்படி உட்கார வச்சு காலில் கட்டி கட்டி விட்டுடுறேன், அப்புறம் ஸ்டிக் எடுத்து தரேன், புரியுதா? எங்க எடுத்து தரேன், வேண்டாம், உங்க பாக்கெட்ல தான் இருக்கு. பாக்கெட்லயா? கைக்கு விட்டு செக் பண்ணுங்க. பரவாயில்ல, அப்புறமா செக் பண்ணிக்கிறோம். ஸ்டேஜுக்கு போகும்போது உங்க கை பிடிச்சிட்டு வந்தல, அப்ப கொடுத்தல, பாக்கெட்ல போட்டு சார் நகுந்துட்டீங்க. சால்ட்ட தெரியல, ஞாபகம் இல்லை. சரி, கட்டி கட்டி விட்டுட்டு ஸ்டிக் தந்து வேணா, அடுத்ததான் என் தங்கம் நடக்குமா, ஓகேவா? மற்ற வேலையை நான் நைட்டு பார்த்துக்கிறேன். மசாஜ் பண்ணி விட்டுறதும் மற்றதெல்லாம் ஓகே. பிச்சு விடுங்க. நோ நோ நோ, இந்த நோக்கம் இல்லை. சரி சரி. ஹாய், எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்டா. எப்படி போகுது படிப்பு? அதெல்லாம் சூப்பரா போகுது. இப்போ எப்படி ஹெல்த் இருக்கு, பரவாயில்லையா? கியூர் ஆயிட்டேன். கால் வலிக்குதடா? நீ ஆரம்பிக்காதண்ணா. நான் கேட்டேன். இல்ல. அச்சா, சாரிடா. எதுக்குடா சாரி? இல்லடா, நாங்க இங்க வேற ஏதோ கதை நடக்குதுன்னு தெரியாம உன்னை இன்னும் காயப்படுத்திட்டோம்ல. சே, ஏன் மறந்து வந்தோன்னு எனக்கு எல்லாம் சரியா போச்சு. திருப்பி நான் கிள்ள என்ன தெரியும்ல. ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். நகர்ந்துருவீங்கன்னு தான் ட்ரெஸ்ஸை பிடிச்சி வச்சிருக்குது, தெரியும்ல. ஸ்டேஜ் பக்கத்துல வேலை இருக்கு. 2 minutes வரேன், ஓகே? ஓகே ஓகே. மருந்தா? அதை என் டாக்டர் முன்னாடி வந்தால, அவதான் மருந்து. சும்மா இருங்க.
போதும்டா வாடத்தை வாங்காதவள. அவன் உண்மையை சொன்னேன். இப்போ உண்மை விளம்பி போதும், போய் ஒரு கட்டு கட்டி விடு. சரியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஏய் பார்த்து உங்களை சாப்பிட வைக்கணும் வச்சுக்கோ. அப்போ கூட ஐயா அந்த பக்கம் ஐடியாவே இல்லை. ஏச்சா இதுக்கப்புறம் ஸ்டேஜ் பக்கத்துல தான் வேலை. ஏய் பிச்சிடுவோம். ஐயா ரொம்ப பிஸி, நீங்க வேலையை பாருங்க. இதெல்லாம் புரிஞ்சுது, போ போ. டைம் கிடைக்கும் வேலையை பாருங்க. அப்புறம் நான் போயிடுவேன். புரிஞ்சுது, கிளம்பிட்டேன். பாத்தியா எப்படி கொஞ்சம் கொள்ளாவிட்டு இருக்கு. ட்ரெஸ்ஸை பத்தியா தங்கச்சி ஒரு மாதிரி மாறின மாதிரி இல்ல, இப்பெல்லாம் அதுல கண்டுக்குதா பாத்தீங்களா? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்குன்னு எடுத்து கொடுத்தவங்க கொடுத்துருப்பாங்க, அதுக்கு என்ன பண்றது? அந்த மத்த 2 பேர் போட்டிருந்த கோட்டு கூட தான் அவ ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. அந்த ஒழுவழு துணி இவன் ட்ரெஸ்ஸும் அது ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கலர் இருந்துச்சு. ஆனா அதுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்க 2 பேரோட துணி எப்படி இருந்துச்சு, ஒரே மாதிரி துணி. உள்ள போட்டிருக்க சட்டையோட துணி கூட அது ட்ரெஸ்ல இருக்க மாதிரி இருந்துச்சு. சொன்னங்க கேட்கவே இல்லைங்க. இதுதான் இருக்கா இந்த மண்டபத்துல தைச்சிட்டேன். இருக்கீங்க ஆண்டி? அந்த பொண்ணு வந்து வாமா வா 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 வா. இருக்கீங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. இந்த குடும்பம் என்ன ஆண்டி, என்ன நடக்குதுங்க? என்னம்மா வீட்டுக்கு சொந்தக்காரி எங்க கிட்ட கேக்குற? ஆண்டி இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி சத்தியம்மா எப்படி நல்லா நிக்குது இந்த வீட்டுல. இதுதான் உங்ககிட்ட 40ல இருந்து புலம்புவேன். அம்மா ஆண்டி நீங்க சொல்லினா ஒரு கதை எனக்கு தெரியாதே. ஒன்னு அடிச்சு போய் பார்த்தா எவ்வளவு பெரிய கம்பெனி ஆண்டி. அது பக்கத்துல இருக்க மீதி இடம் ஃபுல்லா அதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்ட போறாங்க. ஆமா 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 அப்படிதான் நடக்குது. எவ்வளவு பெருசா கட்டிட்டானுங்க. அதுதான் சொன்னம்மா. இப்ப நாளைக்கு கூட பாரு விளக்காக தான் பிடிக்கும். நான் தான் சொன்னேனே அவங்க பேச்சுவார்த்தை அப்படிதான். பிடிக்க கூடாது ஆண்டி. அப்புறம் எப்படி உரிமை கொண்டாடுறது இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அந்த பொண்ணு எவ்வளவு திமுறா பேசுது அதுக்கும் தெரியணும். நான் எவ்வளவு முக்கியத்துவம் தெரியணும் ஆண்டி. அந்த விளக்கு நான் தான் பிடிப்பேன், நான் தான் பிடிப்பேன். உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டி, விட்டு கொடுக்கவே மாட்டேன். எப்படி சமாளிக்க போறேன் எனக்கு புரியலையே. அப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. நான் சொல்றேன் சொல்லு, புரியுதுல்ல? ஐயா நம்ம மாட்டிக்க போறோம். எல்லாம் மாட்டோம். இதான நிறுத்துது, நமக்கு இது நிக்கணும் அவ்வளவுதான். சரியா பார்த்து பண்ணிக்கலாம். பிடிக்கணும்னா அது இடத்துல இருக்கக்கூடாது தானம்மா. அதுவா முடிவு எடுக்கிற மாதிரி அப்படியே சொல்லுங்க. சொல்லிக்கத்தான் அப்படியே சொல்லு. இல்ல ஆண்டி இடத்துல இல்லாம இருந்தாதானம்மா என்ன பண்ண முடியும், கடத்தவா முடியும். அதெல்லாம் முடியாது ஆண்டி. வேற என்ன ஆண்டி பண்றது? அவ தூங்கிட்டானா எழுதுக்க மாட்டாமா. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாம்மா அவ தினக்கும் நைட் மாத்திரை போடுவா. அதை போட்டானா அவளால் கண்ணு திறக்க முடியாது. எப்படி இது பண்ணிதான் எழுப்புவாங்க. மாத்திரை மாறணும் இல்ல அந்த தண்ணியை தூக்க மாத்திரையை கலந்தா இந்த மாத்திரை அந்த மாத்திரை செஞ்சுச்சுன்னா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவா. தண்ணி தெளிச்சு எழுப்பினாலும் எழுந்துக்க மாட்டா. வேலைக்கு பிடிக்க நீ வந்துடலாம். எப்படி பண்றது? மாத்திரை தூக்க மாத்திரைக்கு எங்க போவேன்? நம்ம எப்போ பண்ணலாம் இருக்குன்னு சொல்லு. தூக்க மாத்திரை அப்படி கேட்டா தரமாட்டாங்கம்மா. நானே டாக்டர் எழுதி 5 மாத்திரை தான் வாங்கி வச்சிருக்கேன். எங்க என் பொண்ணுக்கு அவளையே எனக்கு தூக்கம் வரல. என்கிட்ட தப்பான கதைங்காட்டி ஒன்று தாங்காட்டி பிரச்சனை வந்துருமா எங்களுக்கு? எங்கேயும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் 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 இங்க நான் வேலைக்கு பிடிச்சி அவளை அவமானப்படுத்தணும். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. அம்மா உனக்காக ஆட்டி விட்டுறாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஆச்சேம்மா, அங்க எப்படி பண்ணுவேன்? சோஸ் பாட்டில் எடுத்துட்டு போவாங்கல்ல அதில் பாத்துக்கிறேன் ஆண்டி. விவரம் தான் இது எல்லாமே வருமா வாங்க இருந்துகிட்டே ஆசைப்படுது போது. ஆனா இருக்கிறவங்க கூட ஆசைப்படதான் செய்வோம். நமக்கு நகாரியம் இருந்தா சரி. சரிம்மா பாத்தாரேன். சரி ஆண்டி. பள்ளி திவ்யா வீராங்க இருக்க விருப்பத்துல இருடி. நாளைக்கு விளக்க நான் பிடிச்சி உன் மூக்கறுத்து உன்னை அழ வைக்கல, நீ சண்டை போட்டு பிரிஞ்சு போல குத்தி குத்தி காட்டுவேன். கல்யாண நேரத்துல என்ன பண்ணிருக்க பத்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை வெறுத்து பேசினா போதும். அத்தோட உன் பக்கத்துல இருக்கவங்க உன்னை என்ன பண்ணுவான் எனக்கு தெரியும். அவமானப்பட்டவங்க யாரையும் விட மாட்டாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனே உங்க 2 பேரும் பிரச்சனை. புருஷன் தான் முக்கியம், நீ நின்னுதான் ஆகணும். போடுவல அப்ப நுழைஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஓ சொந்தக்கார பொண்ணுக்கு செய்ய மாட்டாங்க, பூரா விட்டு பொண்ணுக்கு ஊட்டி ஊட்டி வைப்பாங்களாமே. பாத்துக்கிறேன் இருடம்மா பண்ணி இருக்குது உனக்கு. சரிங்க வேலை பார்க்க. சரிம்மா. வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்களா? எல்லாம் சாப்பிட்டு வச்சு தான் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சாச்சு. சரி சரி, எங்கள் மாமா கூட கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. அதான் கேட்டேன், என்னடா உன் மாமா நிறைய பேருக்கு மெட்ரோ பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. அவங்க பார்ட்னர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு சில ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலாம் இருக்குல்ல அவங்களாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு ஹோட்டல்ஸ் ஓனர்ஸ் அவங்களாம் வந்தாங்க. சரி அவங்களாம் இன்ட்ரோ கொடுத்தாரு. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாமனார் ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க அவங்களாம் வந்தாங்க. ஸோ எல்லாரும் கூட ஒரு இன்ட்ரோ போச்சு. சரி சரி. என்ன ரொம்ப டயர்டா இருக்கு? எனக்கு அப்படிலாம் இல்லைப்பா. மேடம் அப்பவும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? சாப்பிட்டு ஜாலியா இருந்தப்பா. ஜாலியாக இருந்தீங்க. சரி சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? ட்ரெஸ் மாற்ற போகணும், வேற என்ன பண்ணணும்? ஓகே ஓகே, இப்போ மாற்றுங்க. சரி நானும் ட்ரெஸ் பார்த்துட்டேன். போலான்னு கூப்பிட்டா ட்ரெஸ் மாற்ற போறாங்கன்னு அர்த்தம். ஆளாளுக்கு ட்ரெஸ் மாற்ற போறாங்கன்னு சொன்னா என்னமோ இருக்கே. சரி சரி, போயிட்டு வாங்க. 2 minutes மாத்திட்டு வந்துடும். நான் இதில் தான் தூங்க போறேன், நீங்களா போய் மாத்துங்க.
ஓகே. ஓய், என்ன யோசிச்சுட்டு இருக்கு? நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? வா, ட்ரெஸ் மாத்த போடலான்னா தான் ட்ரெஸ் மாத்த போறதா அர்த்தம். நாம ட்ரெஸ் மாத்த போறத தான் கூப்பிட்டுருக்கணும். நான் ஒவ்வொருத்தரும் சொன்னது என்ன, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அப்படின்னா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஒரே ரூம்ல தானே எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கு, ஒன்னா தானே போயிருக்கணும். தனித்தனியா போனாலுங்களே, என்ன கதை? என்ன கதை? ஐயோ, எப்படி யோசிச்சாலும் புரிய மாட்டேந்தே. ரோட்டு தந்த கடை இருக்காதா? நம்ம என்ன பண்ணலாம்? உனக்கு தெரியுதா இல்லையா? அம்மே, ஆஹா, இந்த நாமல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு 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 இருக்கு. இப்படி விட்டா இவனை கண்டுக்கவே மாட்டான். என்னவா இருக்கும்? ஏய், நான் தூக்கிட்டு இருக்கோம், தெரியுதா இல்லையா? எல்லாரும் பாக்குறாங்க, தெரியுதா இல்லையா? என்னவோ இருக்கு. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? எனக்கு மட்டும் புரிய மாட்டேதே. ஏய் அம்மே, என்னடி பண்ற? முடிச்சுக்கிற மாத்திரம் டைட்டா பிடிச்சிக்கிட்டா. அவ்வளவு பயம். ஆனாலும் பாரு, வேண்டாம், தூக்கி பிடிச்சல கால் தொங்க விட்டுறா. ரொம்ப நேரம் தொங்க விட்டுட்டு இருப்பா. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இவ சுய நனவுலயே இல்ல. நம்ம எங்க இருக்கோம், எப்படி இருக்கும்? ஆ, ஆ, என்ன எங்க இருக்கீங்க தெரியுதா? இருக்க? எனக்கா தெரியுது. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ட்ரெஸ் மாத்த போறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ட்ரெஸ் மாத்த போலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்பா ட்ரெஸ் மாத்த போலான்ற நீயா அப்படி சொல்றதுக்கு அப்புறம் சொல்லலாமா? இல்ல, என்ன? என்னதான் பிரச்சனை? தெளிவா கேளுங்களேன். இப்ப ட்ரெஸ் மாத்தணும், எல்லாரும் போய் தானே மாத்தணும். வேணுன்றவங்க மாத்த போறாங்க. சொல்றத மட்டும் தான் கேட்க சொன்னேன். மாத்தணுமா? கூப்பிட்டு போறேன். சொல்றத மட்டும். சரி சரி, கேக்குற. கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரெஸ் மாத்த போனாங்க. என்கிட்ட சொல்ற? சொல்றது கேளுங்கன்னு. சரி சொல்லு. ஆனா எல்லாரும் ட்ரெஸ் மாத்த போறாங்க. சரி. ஆனா எல்லாரும் தனித்தனியா நான் ட்ரெஸ் மாத்த போறேன், ட்ரெஸ் மாத்த போறேன், ட்ரெஸ் மாத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருக்கு? இங்க ட்ரெஸ் ஒரே ரூம்ல இருக்கு, அப்போ ஒன்னா தானே போகணும். சொல்றதுல என்ன இருக்கு? ஆளாளுக்கு ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டாங்களே. ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டாங்களா? ம். சாவி யார்கிட்ட இருக்கு தெரியுமா? யார்கிட்ட? உங்க பாக்கெட்ல தான். நான் தான் எடுத்து வந்து உங்க பாக்கெட்ல போட்டேன். ரூம் கீ என்கிட்ட தான் இருக்கு. 2 ரூம் கீ என்கிட்ட இருக்கு. அதுல ஒரு ரூம் கீழே தான் எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கு. என்ன பிரச்சனை? சாவி வாங்கல, தனித்தனியா போயிருக்காங்க. ஆனா ட்ரெஸ் மாத்த போயிருக்காங்க. எப்படி? இப்ப நீ எப்படி உன் புருஷன் கூட இருக்கியோ, அவங்க அப்படி உன் புருஷன் கூட இருக்கிறதுக்கு போயிருப்பாங்க. என்ன சொல்றீங்க? உன்ன நான் தள்ளிட்டு வந்தேன், அந்த தைரியம் அவங்களுக்கு இல்ல, அதான் அவங்களே போயிட்டாங்க. நீங்க தள்ளிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்களா வந்துருவீங்க, வந்து அப்படி மடியில உட்காந்து கொஞ்சிருவீங்க. இன்சல்ட். சரி, இப்போ நீங்களா வந்ததாவே நினைச்சுக்க, கொஞ்சம் கொஞ்சிங்களா பார்ப்போம். பப்ளிக் ப்ளீஸ். என்ன அப்படி ரூம் இருந்தா கொஞ்சம் கிழிச்சிருவீங்க. ரொம்ப ஆட்டிடியூட் தெரியுது. ஆச்சா, உண்மையா பேசுறேன். சு. சரி, பாப்பா பிக்கலாம். நோ. ஆ. அடிக்க போறீங்களா? இல்ல, கடிக்க போறேன். இன்னும் வேண்டாம். இவரு கூட என்னது? நிஜமாதான் சொல்லிட்டா. அப்புறம் விழுப்புரம், அதில் எனக்கு வேண்டாம். நீ வா, ஃபர்ஸ்ட் போய் அவங்கள கண்டுபிடிக்கணும். பட் இங்க என்ன பண்றது பார்க்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று கிடைக்கணும். அதுல அப்புறம். இந்த அப்புறம் உன் லைஃப்ல என்ன தெரியுமா? கிடையவே கிடையாதுன்றதுக்கான அர்த்தம். சரி சரி, தருவேன். நான் நம்பவே மாட்டேன். தரேங்க. நம்பிக்கை இல்லை. என்ன பண்ண நம்பிக்கை வரும்? நீ என்ன பண்ணாலும் நம்பிக்கை வராது. நிஜமா நிஜமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ தரலைன்னா நான் என்ன தந்தாலும் கண்டுக்கூடாது. இப்பதான் உங்க நம்பிக்கை இருக்குல்ல, தருவேன். அப்புறம் என்ன? சரி. இப்படி ஒத்துக்கோ, அப்ப நான் ஒத்துக்கிறேன். எனக்கு நீ தர போடக்கூடாது. ஃப்ராட். ஏன்னா ஜில்லா கேடுங்க நீங்க. பதில சொல்லு. சரி சரி, கிடைக்கும். போலாம். ஒன்னா இருக்கவங்களா பிரிச்சு விட போற? பின்ன ஏமாத்திட்டு போயிருக்காங்க, சும்மா விடுறதா? சும்மா விடக்கூடாது. போலாமா? எல்லாமே இதுதான் இவங்க ட்ரெஸ் மாத்துறது. ஏன் சரியாவே சாப்பிடல? பசிக்கலாம். ஆனா நிஜமாவே அந்த வெளியே சாட் ஐட்டம் நல்லா இருந்துச்சுல்ல? அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஒரு சந்தேகம். கூட என்ன பாத்துறாரு? சந்தேகம் சொல்றேன்ல. இவள இப்படி சரியாகுது. என்னதுக்கு இப்படி இழுத்து போட்டீங்க? அப்படியே பேசலாம். 6 கிலோமீட்டர் தள்ளி போய் நிக்கிறா. உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் வந்து நான் கட்டுக்கிறேன். அதுக்கு யாரும் அதே மாதிரி தான்.
எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நிறைய தானே பேச வந்தாங்க. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல ஏதோ கொஞ்சுவாங்க, வேற ஏதாவது பேசுவாங்க, பார்த்தா சாப்பாடை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சாப்பிட்ட மெனுவை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஆமால, நீங்க அப்படி கொஞ்சம் கொலாவி எல்லாம் பண்ணுவீங்கல்ல. ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. ஜஸ்ட் உன்னை பத்தி நான் உண்மையை தான் சொன்னேன். உங்களை பேசட்டும். சரி வாங்க, அடுத்த 2 டிக்கெட்டை போய் தேடுவோம். சரி தேடலாம் வா. ஓகே, என்ன பண்றேன்? யார் யார் என்ன பண்றாங்க அவசியமா? போகலாம். இவங்க என்ன பேசுறாங்க கேட்டு வரலாம். கமால கப்புள்ஸ் பேசுறது கேட்கணுன்ற. அங்க சட்னி சாம்பாரை பத்தி பேசினாங்க, இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். இவங்க என்னவோ நான் ரொமான்ஸ் பண்ற மாதிரியும் அதுல போய் நான் டிஸ்டர்ப் பண்ண மாதிரியும் சொல்றேன். இது அவங்களுக்கு வேற நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருந்தா அவங்களும் ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு நீ இல்ல, எப்படி இருப்பாங்க? உன்னை மாதிரி இருப்பாங்க. பழமொழி இருக்கு, உன்னை பத்தி தெரியணும் உன் நண்பனை பத்தி தெரிஞ்சா போதும்னு. அந்த பழமொழி தான். நீங்க என்ன அசிங்கப்படுத்துறீங்க? அசிங்கப்படுத்தணும் வந்து கொஞ்சம் கொலவிடுவா. கொஞ்சதே இல்ல பாரு. இல்ல வேண்டாம், கொஞ்சதே இல்ல சொன்னீங்கல்ல, பரவாயில்ல, இருந்துட்டு போறேன். ஓ, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன் தெரியும்ல. தெரியும், நாங்க வாக்கு மீற மாட்டோம். அது வாக்கு மீறது இல்லம்மா, அப்ப உங்களுக்குன்னு தெரியும் அதனால. என்ன எனக்கு குத்தி காட்டணுமா? இல்ல, உங்க பேசுறதை கேட்க வந்தேன். பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கேட்கவே விட மாட்டீங்க. போலாம் நம்ம. பிச்சு பிச்சு கீழ் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். அவங்களை கண்டுக்கிறதே இல்லை. அடுத்தவங்க என்ன பேசுறாங்க ஒட்டு கேட்கறது. ஓ, இப்ப வச்சுக்கிட்டு நோட்டு போட்டு எழுதிட்டல. அதெல்லாம் எழுதிட்டேன்டா. மண்டப செலவு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் செலவு, மாலை, தாலி எல்லாமே எழுதிட்டேன். சொல்லுங்க. அதுவும் எழுதிட்டேன். பண்ணது பண்ண வேண்டியவங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க என்ன பேசுறாங்க தெரியுதா? கல்யாண செலவு பத்தி பேசுறாங்க. கல்யாண நெருக்கத்துல யாராவது கல்யாண செலவு பத்தியா பேசுவாங்க? வேற என்ன பேசணும்? ஒரு ரொமான்டிக்கா. ரொமான்டிக்கா? எங்க போறது, எங்க சுத்தி பார்க்கறது, அந்த மாதிரிலாம் எப்படி ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது, இப்படிலாம் இருக்கா? என்ன ஓட்டுறீங்களா? இல்ல, இப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். பிச்சு அதான் கேட்டல. என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அப்புறம் அது மீன் மட்டும் வந்ததுன்னா கம்மியில இதுல என்ன வரை குறித்து தெரியல. வேண்டாம்னா போங்க, நான் தனியாவே இருக்கேன். கைட்டு விட்டுருவிய. கேவலமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, உன் கூட இருக்கலாம் எனக்கு அது கூடும். ஷட் அப், லிசன். ஓகே, பட்ஜெட் பார்த்து பர்ஃபெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி. டியூட்டில சேலரி எப்படி? ஹாஸ்பிட்டலில் சேர போறியா இல்லை கிளினிக்ல பார்க்கறது மட்டும் ஓகேவா? இல்லை ஏதாவது வாடகை கிளினிக் போட்டுடலாமா? வேண்டாம், யோசிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போகலாமா, இல்லை நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு கிளினிக் போடலாமா, இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கிளினிக் போடலாமா? அவங்ககிட்ட பேசணும்ல. தான் ஆஃபீஸ் சொல்லி போட போறாளே. ஆமாம், அது என்ன ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்து கேபினாக போட முடியுமான்னு பார்க்கலாம். ஒன்றா இருக்க போறீங்க? கிளினிக் கட்டினா ஒன்றா ஒர்க் பண்ணணுன்னு தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்ல. கொண்டா அதான் அது என்னன்னு பார்த்து பண்ணலாம். சிரிச்சு காட்டு கொடுத்துருவேன், தயவு செஞ்சு வந்துரு. ப்ளீஸ் ப்ளீஸ் இருங்க இருங்க. அவங்க ரொமாட்டிக்கா பேசி வாங்க தர இழுத்துட்டு வந்து பாரு, என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும்னு கிளிப்பா இருக்குங்கன்னு வேற சொன்னேன். இது இந்த வரவு செலவும் வேலை பார்க்கற கதையும் உங்களுக்கு கிளிப்பான கதை. இந்த வச்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்டு நான் யோசிச்சேன் பார்த்தியா? வேண்டாம் வந்துரு. அடுத்தது இதை விட கேவலமா தான் இருக்கும். ஓகேவா? போதும், போயிடலாம். பரவாயில்லைங்க, அதையும் பார்த்துட்டு போலாங்க. டென்ஷன் ஆக்காது. இப்போ இதுங்களாவது கொஞ்சம் பேசவும் பார்த்தேன். லாவண்யா கூட இப்பதான் பழகுறாங்க. இதுங்களே இவ்வளவு முக்கியம் பேசுதுன்னா துக்காவும் கணனும் வேலை கேட்க மாட்டானுங்க. வந்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வா. காட்டுறீங்க ஓகேயா இருக்கும் கதை. பொண்டாட்டி ஆசை கூட நிறைவேற்ற மாட்டீங்க. அடுத்த குடும்பத்துக்கு அதை ஒட்டி கேட்கறது பொண்டாட்டியோட ஆசை, அதை நான் நிறைவேற்றணும். உங்களுக்கு சலிப்பு வேற வருது. உங்களுக்கு சலிப்பு வேற வருது. போறேன் வா. முடியலடா கிட்ட. வா சொல்லணும் வா. ரொம்ப பிகு பண்ற. அவங்க வரவு செலவு பேசினாங்க, அவங்க காய்கறி பேசினாங்க, இவங்க என்ன பேசுவாங்க? பேசுறதுக்கு என்ன கதை இருக்கு? ஒருவேளை இவர் யாரை எப்படி பிடிச்சேன், எப்படி அடிச்சேன், அதெல்லாம் சொல்லுவாரோ? பாப்போம் பாப்போம். போதும்னுட்டேன். எதுக்கு போதும் பேசிட்டு இருக்காங்க 2 பேரும்? என்ன வேணும், என்ன போதும், என்னவா இருக்கும்? என்னவோ இது உலகமா தெரியுது. கூட்டு போயிடலாமா? பார்த்துட்டு பார்த்துடலாம். இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. பேசிட்டு இருக்காங்களப்பா, போலாம் இருங்க. ஒன்னா கேது பிச்சு. நீங்க ரொம்ப மோசம், பிச்சு விட பிச்சு. மேடம் நீங்க இந்த மோசக்காரர். ஏதோ காதல்ல என்ன அடி சொன்னா கேளுடி. அவனே நீ இப்படி இருப்ப நான் நினைக்கலடா.
இதுலேயே முக்கியமான கதையாக தான் உன் கதை இருக்கும்னு யோசிச்சேன். ம். மேலே இங்கே நிற்க வேண்டாம்னு எனக்கு ஒரு சந்தேகம். தானே பார்த்தேன். சரி, இது வந்து நம்ம பேசிக்கலாம். இங்க அண்ணா அடிச்சிருப்பாரோ? ஏன்? இல்ல ரொம்ப மோசம் சொல்றாரு, திட்டிருப்பாரோ?